ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு வீடியோ சில பேர் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணிவிட்டு என்ன வீடியோ அப்படின்னா, புதுசாக ஒரு மதன் கௌரி மாதிரி ஒருத்தங்க புதுசாக வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கிறவங்கள தான் இன்னும் இல்லாமல் இல்லாதவங்களையும் இறந்தவங்களையும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி இந்த நியூஸ் சேனலு இதெல்லாமே போடுறீங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, விளங்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லி பேசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் அந்த வீடியோவையும் பார்த்தேன். அது அவங்க இஷ்டம், அவங்க பேசுகிறாங்க வைக்காங்க. பட் அதுக்கு முன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம், நம்ம மற்றவங்கள பற்றி எவ்வளோ தவறான ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அதை விட்டுருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் போய் சில கமெண்ட்ஸை பார்த்தேன். சரியா? அதாவது இவங்க பேசுனது வச்சது எல்லாமே பழசாவே இருந்தாலும் இப்போ அதில் ரீசெண்டாக ஒருத்தங்க அந்த கமெண்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதில் யோகேந்திர சேகர்னு நினைக்கிறேன், சேகரன் அப்படின்னு போட்டிருக்கு. யோகேந்திர சேகரன் ஒரு லேடி அடிக்கடி கமெண்ட் பண்ணோம். அது போட்டிருக்கு, இறந்தவங்கள மட்டும் இல்லை பிரிக்யாமா, கூட பிறந்த பிளட் ரிலேஷனை கூட யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அசிங்கமா பேசி கேவலப்படுத்தி போட்டிருக்காங்க. ஒன்னே தாமா, நீ எவ்வளோக்குள்ள ஃபேஸ் பண்ணி நீ வந்திருக்க, வெரி குட் அப்படி இப்படின்னு அவளை பாராட்டி போட்டிருக்காங்க. சரியா? அவளை நீ ஓனா நீ பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு போடு வை. என்னையோ என்னை சார்ந்தவர்களையோ நீ சொல்லி அங்கே கமெண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த நீ போட்ட அந்த கேடுகட்ட கமெண்டுக்கு அவன் மறுபடியும் அதை லைக் போட்டா பார்த்தியா? அப்போ நான் அவளுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒரு 40,000 ரூபாய் வாங்கிட்டு பிகின் ரூட்ஸ் கலாட்டா இந்த மாதிரியான சேனல்களில் போய் இன்னைக்கு நீங்கள் ராங்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் முழுசாக ஆராய்ச்சி பண்ணீங்களோ அது உங்கள் வேலை. அதில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கமெண்ட்ஸ் போடுற இந்த நாய் இருக்குல்ல, நாய்கள்னு சொன்னேன்னா எனக்கு நாயின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நாய் நன்றி உள்ள ஒரு விலங்கு. ஒரு நேரம் சாப்பாடு போட்டால் கூட அது நம்மளுக்காக ஒரு சொட்டு கண்ணீராவது சிந்தும். இந்த கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்குல்ல, இந்த கமெண்ட்ஸ் போடுற கேடுகட்ட ஜென்மங்கள், இவங்க என்ன மாதிரி பண்ணி ஒரு தாயையே தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாங்க. சரியா? பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 20 வருஷமா அந்த ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒரு தாய் பாடுபட்ட அந்த தாயினுடைய வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம அவங்க பாணியிலப்படி தனக்கு ஒரு மேரேஜ் பண்றதுக்கு அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணின்னு சொன்னாலுமே ஓகே விட்டுருங்க. சரியா? இருந்தாலும் 40,000 வாங்கிட்டு அந்த பர்சனோட சேர்த்து விடிய விடிய போர்வைக்குள் விடிய கடலை அந்த இந்த மாதிரி கேடுகட்ட தம்லைன் இன்னைக்கு கூட இருக்கு. லைஃப் லாங் அந்த தம்லைன்லாம் அழியாது. சரியா? அந்த மாதிரி போடும்போது அப்போ நான்லாம் சாகாமல் ஈரோடு இருந்துகிட்டு இருக்கேன். அப்படிதான் அப்போ நானும் செத்து தான் இதே மாதிரி பேசும்போது கமெண்ட்ஸ் போடுறவன் உனக்கு வேணுண்டி எல்லாருமே லாட்ஸ். நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி 1000 பேர் 1000 போட்டுட்டு அந்த கமெண்ட்ஸை தானே போடுறேன். நீங்களாம் விளங்கவே மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களேன்னு சில கமெண்ட்ஸை போடுறீங்களே, அந்த கமெண்ட்ஸ் உன் ஃபேமிலியில் உள்ளவங்கள தான் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் 1000 நேரம் உன் அண்ணன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டால் லைக் போடாதன்னு சொல்லியும் நீ திருப்பியும் போடுற பத்தியா? அது மட்டும் இல்லை, இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு இன்னைக்கு இந்த பேசுற அளவுக்கு திமிர் வந்திருக்கும் போது அந்த தாயை ஆட்டுக்காரி டீச்சர் அந்த பிதுங்கின கை இப்படி மோதிரத்தை போட்டு இப்படி ஆட்டுறா அப்படி ஆட்டுறான்னு எவ்வளோ கேவலமாலாம் வீடியோ மட்டும் பேசி போட்டது காணாதுன்னு நான் ஏதாவது ஒரு ஷீசக்ஷன் எதை பற்றி பேசினாலும் அது திருப்பி போடுறது. வீட்டில் அண்ணனை அண்ணிய எவ்வளோ கேவலமாலாம் புஷ்பா என்னென்ன வேர்ட்லாம் ஒருத்தவங்க மனசு பாதிக்கப்பட்டு இதுப்பாங்களோ. நீ பேசுனதுலேயே இந்த பொண்ணு இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய பேர் தவறான தற்கொலைக்கு கமெண்ட்ஸ் ஆக்கியிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நீ பேசுறியே, நீ பேசின வார்த்தைகளாலையும் நீ பண்ண கமெண்ட்ஸுக்கு அவங்க பண்ண கமெண்ட்ஸுக்கு நீ போட்ட லைக்காலையும் உன் வீட்டில் உள்ள சொந்த குடும்பத்தில் உள்ள உன் அண்ணன் ஒய்ஃபே எவ்வளோ பாதிச்சிருக்க அவள் மனசை. அவள் என்ன தப்பான முடிவுக்கெல்லாம் போகிற மாதிரி லெவலுக்கு போய் நாங்கள் அவளை எவ்வளோ பேசி அவளை ஆற்றுதல் படுத்தியிருக்கோன்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான ஈன ஜென்மங்கள் போடுதுன்னு சொல்லிட்டு நீ ஏமா இப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். என்ன? சரியா? யார் என்ன டாபிக் பேசணுன்னே ஒரு இது இல்லாமல் இது நம்ம இதை போடுறோம் ஓடலை, இனிமே என்ன போட்டால் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற. ரைட், அது உன்னுடைய இது. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நீ போடுற ஒரு கமெண்ட்ஸுக்கு போடுற அந்த லைக் இருக்குல்ல, அது அந்த தப்பாக பண்ணுறவங்கள நீ மறுபடியும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரியா?
இதுவும் வந்து மற்றவங்கள தற்கொலை முயற்சிக்கு இழுத்து போகக்கூடிய ஒரு செயல் தான். ஸோ நீ அதை என்ன பண்ணு, அவாய்ட் பண்ணு. இந்த மாதிரி நாய்கள் வந்து உனக்கு கமெண்ட் போடுதா, ஒன்று டெலிட் பண்ணி அவங்கள பிளாக் பண்ணி, இல்லைன்னா லைக் போடாமல் விடு. நீ வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுற, லைக்குங்கிற பேரில் வந்து மோட்டிவேட் பண்ணி திருப்பி உன்னை சார்ந்தவர்களை பேச சொல்கிறேன். திருப்பி சொல்கிறேன், இந்த லைக் போடுறவங்க கடைசி வரைக்கும் உங்களோட வரப்போகிறதே கிடையாது. என்னனாலும் ஃபேமிலிங்கும் போது அடுத்து என்ன மாற்றங்கள்னாலும் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நானும் பல ஸ்ட்ரகிள் என்னது இல்லாத விஷயங்களெல்லாம் என்னை விடவா வேற எங்கேயுமே சொல்ல வேண்டாம். ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக இருந்து ஒரு ஸ்கூலுக்கு என்னை பற்றி தப்பான கடிதம் ஒரு 12 பக்கத்துக்கு உங்கள் அப்பா கூட சேர்ந்து நீனும் சரியா, இன்க்ளூடிங் உனக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கல, 12 பக்கத்துக்கு லெட்ரு அசிங்கமாக 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் கூட சேர்த்து முதற்கொண்டு என்னை கேவலமாக அவ்வளோக்குள்ள அசிங்கமாக. அப்போது தற்கொலை பண்ணாமல் நான் வந்து போல்டாக இருக்கிறதுனால நான் இதுவும் அப்போ நீங்களாம் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டு இப்போ நீ உட்காந்து இந்த பேசிகிட்டு இருக்கீங்களே, இந்த சால்ரா தட்டுறதுக்கு 4 கமெண்ட்ஸோட நாய்கள் வருதே, அப்படிலாம் வந்தால் அது வந்து எல்லாமே போயிருமா? அப்போது நாங்கள் அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்போ எங்களெல்லாம் எப்படி பாராட்டணும்? எவ்வளோ வழிகள் அப்போ வந்து நாங்கள் சுமந்துக்கிட்டு இருப்போம். இங்கே மட்டுமா சிஓ ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்கூலுக்கு எங்கெங்கெல்லாம் அசிங்கமாக லெட்டர்ஸ் அனுப்பணுமோ அவ்வளோவுமே அனுப்பி கோபத்தில் இவங்க பண்ணால் இவங்க வந்து கோபத்தில் வந்து வெளியே செலுத்த முடியாமல் 4 செவத்துக்குள்ளே சொல்ல முடியாமல் வெளியே சொல்லிட்டாங்களாம். இந்த கேவலமான டாக்ஸிக் கமெண்ட்ஸுக்கு நீ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணு, அவங்களுக்கு பதில் சொல்லு. வீடியோவில் போடுறவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏன் குடும்ப விஷயங்கள் பற்றி யாருமே வந்து என் கமெண்ட்ஸில் தயவு செய்து போடாதீங்க, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகேந்திர சேகரங்கிற ஐடி வந்து ரிப்பீட்டடாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து ராங்க, நிறைய அந்த கௌசி அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் கல்யாணராமன், ஜெயலலிதா, இந்த மாதிரி ஒரு 10 ஐடிகள் இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ள காண வேற நேம் மாற்றிட்டு தான் தெரியல. ரொம்ப மற்றவங்களே பார்க்குறவங்க வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, லைக் போட்டுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ சொல்லியும் அப்படின்னு உன்னை பற்றிலாம் கேவலமாக எனக்கும் வந்து போட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் எதுலையாவது என் கமெண்ட்ஸை வந்து ரிப்ளை பண்ணுறேன்னா நான் ஒன்று சொல்கிறதான் சொல்லுவேன். எனக்கு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் வந்து நான் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் என் வீட்டுக்குள்ளே போவேன். 20 வருஷம் வளர்த்த பிள்ளைக்கே தாயோட அருமை இல்லாத பொழுது இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். வழிய எப்போவுமே வந்து கேவலமாவோ அசிங்கமாவோ இந்த மாதிரி போடுறவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சப்போர்ட்டிவாக ஒரு நாளும் இருந்தது கிடையாது. முதல்ல உங்ககிட்ட உள்ள அழுக்கையும் குறையையும் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் வீடியோலாம் வந்து போடலாம். சரியா, வீடியோ போட உங்கள் ரைட்ஸ் நீ போட்டுப்போ. எங்களை பற்றி அதில் போடும்போது இந்த வீடியோ இந்த டாபிக் பேசுறதுக்கு உனக்கு துளி கூட அருகதை கிடையாது. சரியா, இந்த எச்சக்கலை கமெண்ட்ஸ் போடுற நாய்களுக்கெல்லாம் எந்த மாதிரி பதில் சொல்லணுமோ அதை நான் இன்னும் சொல்கிறேன். அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பேசுகிற ஜென்மங்களுக்கு மறுபடி வந்து நீ லைக் போட்டு அவங்கள தூண்ட வச்சுக்கிட்டு இருக்க. சரியா, இதுவுமே வந்து மற்றவங்களை மீன்ஸ் எங்களையுமே என்னை பெத்த தாயை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேற ஒரு செயலுக்கு தற்கொலை முயற்சிக்கும் இதுவும் வந்து ஒரு தூண்டக்கூடிய ஒரு காரணம் தான். பெரிய காரணங்கள் இருந்தால் தான் வந்து எல்லாமே எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. நீ பேசின விதத்திலே தான் அப்படி கமெண்ட்ஸ்லாம் போட்டு கொண்டாங்கன்னு உன்னுடைய பேச்சாலும் உன்னுடைய லைக்காலையும் இன்னொருத்தங்க வந்து பாதிக்கப்படும் பொழுது அதுவும் கண்டிப்பான ஒரு முயற்சி தான். சரியா, ஸோ இதுல இருந்து இதை விடையாவது நீ இதை அவாய்ட் பண்ணிக்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோவேன், அது மாதிரி அன்னைக்கு தெரியலையா இது எல்லாமே கேவலமான ஊடகங்கள் இல்லாததை வந்து திருச்சி பெருசாக்கி அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்ட்டு. ஏன் அன்னைக்கு சொந்த பந்தங்கள் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லாம அந்த மீடியாவை தேடி தானே போய் பாப்புலாரிட்டியா ஹேண்ட்பேக்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற முதற்கொண்டு ஃபேமிலியை கேவலப்படுத்திட்டு அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கல்ல. இப்ப நீங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் மீடியா தானே. சரியா, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ல இருக்கிற அழுக்கை எடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டி மற்றவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், லைக் போட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். ஓகேவா, போட வேண்டியதுக்கு போடு, உன் வாழ்க்கைக்கு நல்லது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த மற்றவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கிற கமெண்ட்ஸ் போடுற இந்த கேடுகற்ற ஜென்மங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களையும் பெத்தது ஒரு தாய் தானா, நீனும் ஒரு தாய்க்கு தான் பிறந்தியா, உங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற பிள்ளைங்க தானா அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?